Hey everyone, நான் கௌஷிக். I'm a men's physique athlete. இந்த மாதிரி ஒரு ஒல்லி குச்சியா இருந்த என்ன ஒரு ஃபிட்டா அபவ் ஆவரேஜ் ஆன பையனா மாத்த நான் என்னோட ரொட்டீன்ல சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ண விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதலாவது ஜிம்முக்கு போனோமா, எந்த மிஷின் காலியா இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணோமான்னு இல்லாம நமக்கான ஒரு ப்ராப்பரான மெத்தடையும் ஒரு ப்ராப்பரான ஸ்பிளிட்டையும் நம்ம சூஸ் பண்ணணும். மெத்தடுனா என்ன? மெத்தடுன்னு என்ன கேட்டா பிஓஎல் மெத்தடுன்னு சொல்லுவோம். பிஓஎல் மெத்தடுனா ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட். அப்புறம் நம்ம ஸ்பிளிட்னு பார்க்கும்போது நான் ஒரு ப்ரோ ஸ்பிளிட்டை ஃபாலோ பண்ணுவேன். ப்ரோ ஸ்பிளிட்னா என்ன கேட்குறவங்க சில பேர் இருப்பீங்க. ப்ரோ ஸ்பிளிட்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் மசிலை சூஸ் பண்ணி அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான வேரியேஷன்ஸை சூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறது தான் ப்ரோ ஸ்பிளிட்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் என்னோட ஒர்க் அவுட் மூலமா உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மண்டே செஸ்ட்னு வரும்போது ஒருத்தருக்கும் வீக்கான மசில் ஒன்று இருக்குங்க. ஆனால் நான் பொதுவாக இந்தியன்ஸ் கிட்ட கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அப்பர் செஸ்ட், அந்த மசில் தான் எல்லாருக்குமே வீக்காக இருக்கு. நானும் அதுல தாங்க ஆரம்பிச்சேன். இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ். எதுக்காக இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ்ஸை நான் சூஸ் பண்ணேன் நான் சொல்றதுக்கு முன்னாடி ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடை நான் கனெக்ட் பண்ணிடுறேங்க. ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடு என்ற ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷனில் 10 கிலோவும், ரெண்டாவது வேரியேஷனில் 15 கிலோ, மூணாவது வேரியேஷனில் 20 கிலோ, நாலாவது வேரியேஷன் 25 கிலோ போடுறோம். அதே நம்ம அடுத்த வாரம் அதே செஸ்ட் வேரியேஷன் பண்ணுற போது முதல் வேரியேஷனில் 15 கிலோவும், ரெண்டாவது வேரியேஷன் 20 கிலோவும், மூணாவது வேரியேஷன் 25 கிலோவும், நாலாவது வேரியேஷனில் 30 கிலோ போடும்போது 5 கிலோ நம்ம ஓவரான எக்ஸ்ட்ரா வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளோட மசில் இன்டென்ஸ் ஒர்க் அவுட் ஜாஸ்தி இருக்கு. மசில் டேர் ஜாஸ்தி ஆகும். மசில் டேர் ஜாஸ்தி ஆகிறோம் நமக்கான க்ரோத் நம்ம சீக்கிரமா ரிசல்ட்டை பார்க்க முடியும். இப்போ முதலாவது இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ் நான் இதுக்கு சூஸ் பண்ணேன். பார்னு போகும்போது அது நம்மளுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சை தருது, ப்ராப்பரான ஸ்குவீஸை தருது. ஆனால் நம்மளுக்கு இன்டென்சிட்டி தேவை. ஸோ அதனால நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டம்பிள் எடுத்துக்கணுங்க. ஒரு கையில் 20 கிலோ, ஒரு கையில் 20 கிலோ. அதுக்கான ப்ரெஷரும் இன்டென்ஸ் நல்லா ஜாஸ்தி இருக்கு. ரெண்டாவது நான் சூஸ் பண்ணது ஐம் ஓல்ட் ஸ்கூல் பர்சன். அதனால நான் சூஸ் பண்ண ஒரு விஷயம் ஃபிளாட் பார்பல் ப்ரெஸ் நம்மளோட மிட் செஸ்ட்டுக்காக. அதில் 4 செட்டையும் முதல் செட்டில் 10 கிலோவும், ரெண்டாவது செட்டில் 20 கிலோ, மூணாவது செட்டில் 30 கிலோ, நாலாவது செட்டில் 40 கிலோ. என்னோட ரெப்பிட்டேஷன் வந்து 15, 12, 10, 8 இந்த அளவில் இருந்துச்சுங்க. நாலாவது நான் சூஸ் பண்ணது மறுபடியும் இன்க்ளைன் பார்பல் ப்ரெஸ். எதுக்காக மறுபடியும் இன்க்ளைன் பார்பல் ப்ரெஸ் போறேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிற போது நான் சொல்ல வேண்டிய விஷயம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சும் ப்ராப்பரான ஸ்குவீஸ். முதலாவது நம்ம அதுக்கான இன்டென்ஸை ப்ரெஷரை போட்டுட்டோம். ரெண்டாவது அது ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணும்போது நமக்கான க்ரோத் இன்னும் அழகா இன்னும் ப்ராப்பரான டிஃபைன் மசில் கிடைக்கும். நாலாவது நான் சூஸ் பண்ணது கேபிள் கிராஸ் ஓவர்னு வரும்போது நான் இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொன்னாங்க. சும்மா என் பக்கத்தில் இருக்கவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆமா எப்படி இவ்ளோ வெயிட்? இதெல்லாம் நத்திங். முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன். இருக்கிற வெயிட்டை எவ்வளவு போட முடியும்னு பண்ணாம நமக்கு தேவையான அந்தந்த செட்டில் 15 கிலோ போட முடியுமா முதல்ல செட்டில், ரெண்டாவது செட்டில் நமக்கான 12 ரெப்பை போட முடியுமா, மூணாவது செட்டில் 10 ரெப்பையும், நாலாவது செட்டில் 8 ரெப்பு போடுற மாதிரி வெயிட்டை சூஸ் பண்ணி ப்ராப்பராக அந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணும்போது நமக்கான க்ரோத் ப்ராப்பராக இருக்குங்க. என்னோட மொத்த ருட்டீனையும், என்னோட மொத்த வேரியேஷன் செட்டையும், என்னோட மொத்த ரெப்ஸையும் நான் ஒரு ஃபார்மேட்டில் போட்டு உங்களுக்கு பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ரெண்டாவது டயட்னு பார்க்கும்போது 2 விஷயம் இருக்குது. ஒன்று கேலரி சர்ப்ளஸ், ஒன்று கேலரி டெஃபிசிட். இந்த 2 விஷயத்துக்குள்ளேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒன்று கேலரி சர்ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு தேவையான கேலரிக்குன்னா அதிகமாக எடுத்து நம்ம வெயிட் கெயின் பண்ணணும். அதே கேலரி டெஃபிசிட்னு பார்க்கும்போது நம்ம தேவையான கேலரினா கம்மியாக எடுத்து ஃபேட் லாஸ் பண்ண பார்க்குறோம். என்னோடைய மசில் கெயின் பண்ணணும். நான் அதனால சூஸ் பண்ணது கேலரி சர்ப்ளஸ்ங்க. கேலரி சர்ப்ளஸ்ல என்னோட டயட்டை நான் ஃபாலோ பண்ண விஷயத்த சொல்லுறேன். எனக்கு ரெகுலராக தேவையாக இருந்த ஒரு கேலரி 2000, ஆனால் நான் இன்க்ரீஸ் பண்ணது 2500. அதை நான் எப்படி பண்ணேன்? என்னோட மீலுக்கு போகலாம். மீல் நம்பர் 1 மார்னிங் 5:30 எந்திரிச்ச உடனே ஒரு 2 பனானாவும் ஒரு சின்ன ஒரு பிளாக் காஃபியோட நான் ஆரம்பிச்சேன். 2 பனானால அப்ராக்ஸா ஒரு 200 கேலரிஸ் இருக்கும். ஆனால் அந்த பிளாக் காஃபில இருக்க ஒரு விஷயம் கெஃபைன், ஆக்டிவா என்ன ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுச்சு. ரெண்டாவது மீல் போஸ்ட் ஒர்க் அவுட், அது 8 மணிக்குங்க. போஸ்ட் ஒர்க் அவுட் மீல்னு சொல்றதோட அது என்னோட ஒரு ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு விஷயமா இருக்கிற ஒரு ஷேக்குன்னு சொல்லலாம். அந்த ஷேக்கை நான் எப்படி பண்ணுறேன்? 50 grams ஆஃப் ஓட்ஸ் பிளெண்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணிட்டு அது கூட ஒரு 30 grams ஆஃப் பீனட் பட்டர், ஒரு பனானா, 2 tablespoon ஆஃப் ஹனி அண்ட் 1/2 spoon ஆஃப் கோகோ பவுடர் அண்ட் ஃபியூ cashews அண்ட் ஆல்மண்ட்ஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட். இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 800 to 1000 கேலரிஸ் வருதுங்க. என்னோட தேர்ட் மீல் அது 11 o'clockங்க. 11 o'clock பார்க்கும்போது 200 grams ஆஃப் ஒயிட் ரைஸ், 100 grams ஆஃப் சிக்கன் அண்ட் 100 grams ஆஃப் வெஜிடபிள். இந்த மீலில் ஐ கிவ் மோர் ப்ரிஃபரன்ஸ் டு மை மைக்ரோநியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோநியூட்ரியன்ஸுங்க. வெஜிடபிள்ன்ற ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ ப்ரோட்டீனுக்கு இம்பார்ட்டன்ட் தரமோ அதே மாதிரி வெஜிடபிளுக்கும் கண்டிப்பாக நாங்கள் தரணுங்க. அதுக்கப்புறம் இந்த மீலை முடிச்ச உடனே நான் எடுத்துக்கிற ஒரு விஷயம் பைனாப்பிள் எதுக்காக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிற போது இட் ஹாஸ் ப்ரோமலைன் இஸ் சம்திங் விச் வில் ஹெல்ப் யூ இன் யோர் டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்மளுக்கு டைஜஷனில் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம திருப்பிய சாப்பிட்ற போது அந்த ஃபுட்டை ப்ராப்பராக டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுதுங்க. என்னோட 4th மீல் அது வந்து 2 o'clock.
சேம் மறுபடியும் 200 grams of white rice, 100 grams of chicken and 100 grams of vegetable, ending with 1 pineapple. என்னோட ஃபிஃப்த் மீலுக்கு போகும்போது it was at 5 o'clock. 5 full eggs and 50 grams of oats and 30 grams of peanut butter and 1 banana. இந்த ஒரு விஷயத்துல நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம், எல்லாருக்குமே எக்ஸ் கம்ப்ளீட்டா பாடியில் அப்சர்வ் ஆகும்னு இருக்காது. ஒருத்தரோட பாடி ஒரு ஜெனட்டிக்ல இருக்கு, ஒருத்தரோட பாடி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ்ல இருக்கு. ஸோ உங்களுக்கான பாடியில எவ்வளோ எக் நீங்க கன்சியூம் பண்ண முடியும், அது எந்த பேஸ்ல கன்சியூம் பண்ண முடியும், ஒயிட் எவ்வளோ கன்சியூம் பண்ண முடியும், எல்லோ எவ்வளோ கன்சியூம் பண்ண முடியும், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்னோட சிக்ஸ்த் மீல் வந்து ஐ டோன்ட் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு ஈட் ரைஸ், சிக்கன் அண்ட் வெஜிடபிள். ஐ வாண்ட் டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு த ஃப்ரூட்ஸ். எவ்வளோ நம்ம வெஜிடபிள் இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு பார்க்கணும், அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்லயும் இருக்குங்க. நான் ப்ரிஃபர் பண்ண ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், பொமோகிரானட், பைனாப்பிள் அண்ட் பனானா. இந்த 4 ஃப்ரூட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட் சாலடாக நான் எடுத்துக்கினேங்க. என்னோட லாஸ்ட் மீல் வந்து 10 o'clock இருந்துச்சுங்க. அதில் 100 grams ஆஃப் சிக்கனும் 100 grams ஆஃப் வெஜிடபிள். ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒயிட் ரைஸ்ன்ற ஒரு விஷயத்த கட் பண்ணிட்டேன். எனக்கு கார்பன்ற ஒரு விஷயம் இந்த விதத்தில் நான் கொடுக்கல. எதுக்காக? ஏன்னா நம்ம இத்தனை நேரம் சாப்பிட்ட ஒரு விஷயம் நம்ம ஏதோ ஒரு வேலை பண்ணோம், அதில் யூஸ் ஆச்சு, ஆக்டிவேட் ஆச்சு, ப்ராப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம கண்டினியூஸாக ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்க மட்டும் தான் போகிறோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக லோட் பண்ணிட்டு தூங்குறோமோ அது நம்மளுக்கு ப்ராப்பரான ஸ்லீப்பை தராது. டைஜஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ப்ளஸ் அதிகமாக சாப்பிட்டு தூங்குற போது அது எல்லாமே உடம்புல வேலை இல்லாததுனால யூஸ் ஆகாது, ஃபேட்டாக கன்வெர்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால தான் வெறும் ப்ரோட்டீனும் வெறும் மேக்ரோ நியூட்ரியன்ஸும் ஃபைபரும் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கின்னு என்னோட டயட்டை நான் முடிக்குவாங்க. திஸ் இஸ் ஹவ் மை டயட் வாஸ். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தராதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். மூணாவதான விஷயம் ரிகவரிங்க. ரிகவரின்னு சொல்ற போது எதை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ரிகவரின்னு சொல்ற போது ஐ ரிலேட் ஒன்லி டு ஒன் திங், விச் இஸ் ஸ்லீப். கண்டிப்பாக நம்ம இப்போ ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டோம். ஒர்க் அவுட் முடிக்கிற போது நம்மளுக்கு நடக்கிற ஒரு விஷயம் மசில் டேர் ஆகுதுங்க. மசில் டேர் ஆகும் போது அது திருப்பி வளரணும். திருப்பி வளர்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் சாப்பாடு. அதை நம்ம டயட்டுன்ற ஒரு விஷயத்துல கரெக்ட் பண்ணுறோம். ஆனால் இப்போ டயட் இருக்கு, ஒர்க் அவுட் இருக்கு, மசில் டேர் ஆயிடுச்சு, நம்ம ஃபுட்டை கொடுத்துட்டோம். ஆனால் அது எப்படி வளரும்? ரிகவரின்ற ஒரு ப்ராசஸ். நம்ம ப்ராப்பராக தினமும் 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 8 மணி நேரம் தூங்குற போது நமக்கான ரிகவரி நடக்கும். இது பின்னாடி ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குங்க. ஜப்பான்ல நடந்த ஒரு கேஸ் ஸ்டடி. அந்த கேஸ் ஸ்டடியில கேஸ் ஏல 4 விதமான ஆளுங்க இருக்காங்க, கேஸ் பில 4 ஆளுங்க இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க். 2 பேருமே ப்ராப்பரான டைம்ல ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ராப்பரான டைம்ல ஃபுட் எடுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுக்கப்படும். ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும், கேஸ் ஏக்கு வந்து 5 மணி நேரம் தூக்கமோ, கேஸ் பிக்கு 8 மணி நேரம் தூக்கமோ. 1 மாசம் கழிஞ்சிட்ட பிறகு அவங்க கிட்ட செக் பண்ணி பார்க்குற போது கேஸ் ஏவோட மசில் க்ரோத் 47% இருக்குங்க. அதே வேற கம்பேர்ட் டு கேஸ் பி அவங்களோட க்ரோத் வந்து 67% இருக்குங்க. 20% எக்ஸ்ட்ரா இருக்கு க்ரோத். எதுக்காக நடந்துச்சு? இவங்களுக்கு எதுக்கு 47% இருக்கு, 20% கம்மியாக நடந்துச்சுன்னு நான் சொல்லுறேன். அது பின்னாடி இருக்க சயின்ஸை பார்க்குற போது நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு பிறகு மசில் டேர் ஆகுது, அதுக்கான டயட்டை நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம ப்ராப்பராக சரியா தூங்காமல் இருக்கிற போது என்ன நடக்கும்னா நமக்கு நடக்க வேண்டிய க்ரோத்தும் நடக்கிறது இல்லை. அதே டைம்ல அந்த க்ரோத் ரிவர்ஸ் ப்ராசஸ்ல நம்மளுக்கு மசில் லாஸ் ஆயிடுதுங்க. அதனால தான் உங்களுக்கு 20% கம்மியாச்சு. ஸோ தூக்கம்ன்றது கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன் நான் அதை சொல்றேன்னா, அர்னால்டே அவ்வளோ வேலை பண்ணி ஆக்டிங் கிளாஸ் போய் ஒர்க் அவுட் பண்ணி 7 வாட்டி மிஸ்டர் ஒலிம்பியா பண்ணி அவரே 6 மணி நேரம் தினமும் தூங்கினாருன்னா நமக்கு என்னங்க? தினமும் 6 மணி நேரம் தூக்கம் மினிமம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இது என்னோட சஜஷன். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கு அது பிடிக்கும், உங்களோட ரொட்டீன் சேஞ்ச். கடைசியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், இது ரொம்ப அண்டர் ரேட்டடானதுங்க. யாருமே இதுக்கு அவ்வளோ ஒரு ப்ரிஃபரன்ஸும் தரதில்லை, யாருமே இதை பற்றி அதிகமாக பேசியும் நான் பார்த்ததில்லை. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்ன விஷயம்னு யோசிக்கிறீங்களா? சொல்கிறேங்க. அதாவது நம்மளோட மைண்ட் செட்டுங்க. முதலாவது ஒர்க் அவுட்ன்ற ஃபேக்டரும், டயட்ன்ற ஃபேக்டரும், ஸ்லீப்ன்ற ஃபேக்டரும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, நம்ம இது 3 ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட உடம்புல எவ்வளோ டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் நடக்குதோ, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு விஷயத்துக்கு கூட கனெக்ட் பண்ணி பண்ணாதாங்க அது இன்னும் அதிகமாக நடக்கும். அதுக்கு நானே ஒரு பர்சனலான எக்ஸாம்பிள்னு சொல்லாங்க. ஏன்னா என் உடம்புல நடந்த ஒரு க்ரோத்தையும் அவங்க கிட்ட காமிக்கிறப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கான அதிக நாள் எடுக்கல, சின்ன நாள், கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல தான் நாங்கள் பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸுங்க. அது வர வீடியோஸ்ல நீங்கள் பார்ப்பீங்க. மைண்ட் செட் எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக ஒரே ஃபுட்டை திருப்பி சாப்பிட்றது, ஒரே வெயிட்டை நம்ம திருப்பி இன்க்ரீஸ் பண்ணி ஒரே வேரியேஷனை தூக்குறது, இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஆனால் நம்ம அது பண்ணணும். அது பண்ணுறதுக்கான அந்த ப்ராப்பரான மைண்ட் செட்டை செட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். மேபி என்னோட ஒரு சஜஷன், புக்கு படிங்க. புக்கு படிக்கிற போது யூ ஹேவ் தட் பேஷன்ஸ் அண்ட் தட் வில் இம்ப்ரூவ் யுவர் மைண்ட் செட். அந்த ஒரு லெவலுக்காக நம்மளை தள்ளுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம மைண்ட் செட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, நம்ம பண்ணுற ஒரு விஷயத்துலையும், நம்ம சாப்பிட்றோன்னா கூட இல்லை வெளியே போகிறோன்னா கூட கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல தான் கனெக்ட் ஆகுறோங்க.
வெளியே போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறோம், எப்படி எல்லாம் இருக்கும், என்ன ஏது, அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்றோம்னா கூட அந்த பிரியாணி எப்படி இருக்கும் முன்னாடியே நம்ம அதை பற்றி நினச்சி எவ்வளோ எக்ஸைட் ஆகிறோம். அதே மாதிரி தாங்க ஃபிட்னஸ்ன்னு வரும்போது நம்ம அதை பற்றி பிஃபோரே பிளான் பண்ணி வச்சு அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிற விஷயத்தில் ரொட்டீனில் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் நான் ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டை செட் பண்ணி நம்ம ப்ராப்பராக போகும்போது அதுக்கான க்ரோத் இன்னும் அதிகமாக நடக்கும். மொத்தமாகவே 4 விஷயத்தையும் பார்த்துட்டோம். ஒர்க் அவுட், டயட், ஸ்லீப் அண்ட் மைண்ட் செட். இதை நீங்கள் ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களோட லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் க்ரோத் நல்லா இருக்குன்றது என்னோட சஜஷன். ட்ரை பண்ணிவிட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ரோட்டீன் சோர்ஸஸை ட்ராக் பண்ண முடியும்னு நான் சொல்ல போகிறேங்க. அது தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இல்லை இது ரிலேட்டடாக ஒர்க் அவுட்டை பற்றி கேட்கணுன்னா காமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி அதுக்கான ஒரு வீடியோ உங்களுக்காக கொடுக்குறேங்க. Until then, signing off, Leon Kaushik. Thank you.